என் அன்பு சொந்தங்களே, உயிர் உறவுகளே, ஆன்ம சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் அடியேன் பாஸ்கர சிவதாசனின் ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும். அன்பு சொந்தங்களே, உயிர் உறவுகளே, குழந்தைகளே, அடியேன் பாஸ்கர சிவதாசன் உங்களோடு பேசுகிறேன். எத்தனையோ மகான்கள் மக்களுக்காக பிறந்து வாழ்ந்து மக்களுக்கு நல்வழி காட்டி முடிவிலே தான் காட்டிய வழியிலே வாழ்ந்து இறைவனை சேர்ந்த மகான்கள் சித்தர்களாகவும் யோகிகளாகவும் ஞானிகளாகவும் மனிதர்கள்தான் மாறியிருக்கிறார்கள். அப்படி மாறிய மனிதர்கள் பெரும்பாலானோர் மக்களுக்காக வாழ்ந்து உலகத்திற்கான நியதிகளை பரப்பி விஸ்வாமித்திரன் என்ற பெயரில் உலக நண்பர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். விஸ்வகர்மா என்று உலக மக்களுக்காக தன்னுடைய கர்மங்களை செய்து வாழ்ந்திருக்கிறார்கள். முடிவிலே இவர்கள் எல்லாம் மரணமில்லா பெருவாழ்வு என்ற இறைநிலையை அடைந்திருக்கிறார்கள். சிலர் ஜீவ சமாதி என்ற பெயரிலே, ஜீவ ஐக்கியம் என்ற பெயரிலே இறைவனோடு சேர்ந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் பல பல கோடிக்கணக்கான பேர் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தான் கற்ற அனுபவங்களை, தான் பெற்ற அனுபவங்களை பாடல்களாகவும் உரைநடை பகுதிகளாகவும் ஓலைச்சுவடிகளிலேயும் அல்லது புத்தகங்கள் வாயிலாகவும் மக்களுக்கு நல்வழியும் ஞான நூல்களையும் எழுதினார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் தன்னுடைய வழியை, தன்னுடைய அறிவை பின்பற்ற தனக்குள்ளே ஒரு ஆசிரமம் அமைத்து கொண்டு தன்னுடன் சீடர்களாக பயிற்றுவித்த மாணவர்களுக்கு மட்டும்தான் அதையெல்லாம் போதித்தார்கள். ஆனால் உலக மக்களுக்காக போதித்தவர்கள் ஒரு சிலரே இருக்கிறார்கள். அவர்களில் முதன்மையானவர் என்று சொல்லணும்னா வள்ளல் பெருமானை சொல்லலாம். அப்படி வள்ளல் பெருமானுக்கு அடுத்தபடியாக உலக மக்களுக்கு இறைவனை அடையக்கூடிய வழியை எளிதாக காட்டிய ஒரு மகான்களில் ஞானிகளில் ஒருவர் தான் ஞானபிதா சிவானந்த பரமஹம்சர். வள்ளல் பெருமான் கூறினார், ஜீவகாருண்யமே மோட்சத்தின் திறவுகோல். மோட்சத்தை திறக்கக்கூடிய ஜீவகாருண்யம் என்ற திறவுகோலை, சாவியை உங்களிடம் கொடுத்துவிட்டு நீங்கள் திறந்து உள்ளே போவது உங்களுடைய முயற்சி என்று கூறி அதற்கான வழிமுறைகளை வள்ளல் பெருமான் வகுத்து கூறினார்கள். அதற்கும் சற்று ஒருபடி மேலே சென்று இறைவனை அடையக்கூடிய வாசியோகம் என்று சொல்லக்கூடிய, சரகலை என்று சொல்லக்கூடிய, சிவயோகம் என்று சொல்லக்கூடிய யோக நிலையை மக்களுக்காக உணர்த்திய ஒரு மகான் ஞானபிதா சிவானந்த பரமஹம்சர். அவர் தனக்கென்று சீடர்கள் பாணியை அமைக்காமல் எல்லோரையும் குழந்தைகளாகவும் சகோதரர்களாகவும் பாவித்து அந்த உண்மையை உலகுக்கு உணர்த்தினார். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உலக மக்களுக்கு உணர்த்தி அதன்படி வாழ்வோருக்கு இந்த வாசியோகம் என்று சொல்லக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வை அடையக்கூடிய, மோட்ச நிலை அடையக்கூடிய வாசியோகத்தை சொல்லித்தரச் சொன்னார். என்ன நிலை? தீய பழக்கங்கள், அதாவது போதை வஸ்துக்கள் பயன்படுத்தாத ஒருவனுக்கும் சைவ நெறியில் வாழ்பவனுக்கும் இந்த வாசியோகம் என்று சொல்லக்கூடிய சித்த வித்தையை சொல்லித்தாருங்கள். அவன் இந்த வாழ்வை நல்லபடியாக நடத்தி முடிவிலே இறைவனை அடையட்டும் என்று மக்களுக்காக போதித்த மகான்களில் ஒருவர் தான் ஞானபிதா சிவானந்த பரமஹம்சர். அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். அந்த இப்படி மகான்களாகவும் ஞானிகளாகவும் வாழ்ந்தவர்கள் ஆரம்ப காலத்தில் பல இன்னலுக்கு ஆளானார்கள். இது உண்மையும் கூட. அடியேன் கூட சிலவற்றை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறேன். இறைவனே மனிதனாக பிறந்தால் அந்த மனிதனுக்கு வரும் இன்னல்களை அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்பது விதிப்பயன். அப்படி உலகத்தை காப்பாற்ற, உலக மக்களை காப்பாற்ற வந்த பெரிய மகான்கள் பலரும் பலவிதமான துன்பங்களை அனுபவித்தார்கள். அந்த துன்பத்தினுடைய வெளிப்பாடு தான் இறைவனை அடையக்கூடிய மரணமில்லா பெருவாழ் என்று சொல்லக்கூடிய சித்த வித்தையின் ஒரு முழுமையான பலன் மக்களுக்கு கிடைத்தது. அப்படி இறைவனை அடையக்கூடிய இந்த சித்த வித்தையை சொல்லித்தர யாரெல்லாம் சைவ நெறியில் வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் தீய பழக்கங்கள் இன்றி, அதாவது போதை வஸ்துக்கள் போன்ற உடலை கெடுக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் இன்றி வாழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த சித்த வித்தையை சொல்லித்தாருங்கள் என்று உலகுக்கு அறைகோல் விடுத்த மகான்களில் ஒருவர்தான் ஞானபிதா சிவானந்த பரமஹம்சர். வடகரைக்கு அருகாமையில் ஒரு கிராமத்தில் பிறந்த சிவானந்த பரமஹம்சர் இளம் வயதிலேயே ஒழுக்க சீலராக இருந்தார். மக்கள் செய்யும் அறியாமையினால் தெரியாமையினால் செய்யும் அநீதிகளை எதிர்த்து போராடினார். சிறு வயதிலே ஒழுக்கமாகவும் இறைவன் மீது பற்றும் கொண்டு வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்த அவர் தன்னுடைய வாலிப பருவத்திலே மக்களை திருத்தும் ஒரு கடமையை ஒரு வேலையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். அதனுடைய வெளிப்பாடே அவர் சமூக சேவையாக இருக்கக்கூடிய போலீஸ்காரர் என்று சொல்லக்கூடிய காவல்துறையை தன்னுடைய வேலைக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டார். அப்படி காவல்துறையில் இணைந்து பணியாற்றிய ஞானபிதா சிவானந்த பரமஹம்சர் ஆரம்ப காலத்திலே இந்த காவல்துறையில் நடந்த சில அநீதிகளை பார்த்து பொறுக்க விட்டாமல் வெளிப்படையாக பல விஷயங்களை பேசினார்.
பிறகு அந்த காவல்துறையில் பணியாற்ற தனக்கு லஞ்ச லாவண்யம் போன்ற விஷயங்களை கண்டு அதிலிருந்து பணியாற்ற விரும்பாமல் அந்த துறையை தூக்கி எறிந்துவிட்டு அதிலிருந்து வெளிப்பட்டார். சில காலம் சில கிராமங்களில் தங்கியிருந்தார். அந்த சமயத்திலே அவருக்கு திருமணமாகியது. அழகிய பெண்ணை திருமணம் செய்து கொண்டு தன் இல்வாழ்க்கையை தொடங்கினார். இல்வாழ்க்கையை தொடங்கிய போது சில காலங்களே அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அவருடைய மனைவார் நோய்வாய்ப்பட்டு அந்த நோயாயின் விளைவாக ஞானபிதாவினுடைய தொடையிலேயே தன் தலையை வைத்து தன் மனைவி இறப்பதை கண்கூடாக பார்த்தார். மனைவி மீது அதீத பற்று கொண்டவர். தன் மனைவி தன் மீது படுத்திருக்கும் போதே தன் உயிரை மாய்த்து கொண்டவர். அதாவது உயிர் பிறந்த விஷயத்தை நேரடியாக கண்டவருக்கு என்ன ஒரு வாழ்க்கை இது, அன்பாக வாழ்ந்த மனைவி நம் எதிரேயே உயிர் திறப்பதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம், அந்த உயிர் பிரிவதை நம்மால் தடுக்க முடியவில்லை என்று உணர்ந்து மிகவும் மனம் வந்து வருத்தப்பட்டார். ஒரு சமயம் நாம் வாழ்வது வீண் என்று கருதி தன் உயிரை கூட மாய்த்து கொள்ளலாம் என்று நினைத்ததாக சிலர் கூற கேட்டிருக்கிறேன். அது உண்மை எது என்று நமக்கு புலப்படவில்லை. ஆனால் ஒரு விஷயம் நன்றாக தெரிகிறது. நமக்கெல்லாம் ஒரு ஞானபிதாவாக அமைந்து நன்மையை எடுத்துக்கூறவே அவர் இந்த இன்னல்களை அனுபவித்திருக்கிறார் என்பது நமக்கு தெளிவாக புரிகிறது. அப்படி இந்த இன்னல்களது விடுபட்டு அவர் மக்களுக்காக நாம் வாழ வேண்டும், நாம் இறந்தால் ஒரு புரோஜனம் இல்லாமல் போயிடும், நாம் மக்களுக்காக வாழ வேண்டும் என்று நினைத்து இந்த உயிர் ஏன் பிரிகிறது என்று ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார். அதனுடைய விளைவே அவர் பல யோகிகளிலும் மகான்களிலும் சித்தர்களிலும் சீடராக சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார். இப்படி பல வருடங்கள் சீடராக வாழ்ந்து பெரிய பெரிய மகான்கள் சித்தர்களிடையே வாழ்ந்து அவர்களிடம் இருந்து பல விஷயங்களையும் நுணுக்கங்களையும் கண்டறிந்தார். இறைவனுடைய திருவடி அடைவதற்கு மரணமில்லா பெருவாழ்வு என்று ஒன்று இருக்கிறது, சாகா கலை என்று ஒன்று இருக்கிறது. அந்த சாகா கலை அடைய வேண்டுமென்றால் இந்த உடலை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்கிறார். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், சித்தர் பெருமக்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் கள்ளப்புலனைந்தும் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் என்றும், உடலை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடலுக்குள் ஒரு உருப்பொருள் ஒலிக்க கண்டேன், உடலுக்குள் உத்தமன் கோயில் கொண்டான், அதனால் இந்த உடலை ஓம்புகின்றேனே, உடலை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே, இப்படிலாம் சில சித்தர்கள் பேசியிருப்பதை உங்களுக்கு நான் உணர்த்தி இருக்கிறேன். இந்த உடல் இருந்தால்தான் தவம் செய்ய முடியும், தியானம் செய்ய முடியும், அதை வைத்துத்தான் இறைவனை அடைவதற்கான வழியை நாம் கண்டறிய முடியும். ஆகவே உடல் மிக மிக அவசியம் என்பதை உணர்ந்த ஞானபிதா தன் உடலை மேலோங்கி வாழ்த்துவதற்கும் மேன்மையாக வாழ்வதற்கும் நோயின்றி வாழ்வதற்கும் மருத்துவ முறைகளை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த மருத்துவ முறைகள் காலப்போக்கில் மருத்துவ நூல்களாக பகிரப்படுகிறது. தானே ஒரு மருத்துவராக அமர்ந்து பல ஆசிரமங்களை அமைத்து அதன் வாயிலாக மக்களுக்கு தொண்டாற்றவும் செய்கிறார். இறுதியாக பல மகான்களின் அறிவுரைப்படியும் சில சித்தர்களினுடைய சித்தாடல்கள் பயிற்சியை பெற்ற மகான் ஞானபிதா அங்கேயே சில காலம் கேரளாவில் வாழ்கிறார். தனக்கு தெரிந்த ஒரு சில இடத்திலே முதலிலே வடகரையிலே ஒரு ஆசிரமத்தை துவங்குகிறார். சிரியாவில் துவங்கப்பட்ட அந்த ஆசிரமம் படிப்படியாக வளர்கிறது. பிற்பாடு காயண்ணா, ஈயூர், திருவனந்தபுரம், சென்னை, தமிழகத்திலே சேலம் அருகாமையிலே, ஆத்தூர் அருகாமையிலே அம்மம்பாளையம் என்ற இடத்துல ஒரு ஆசிரமம், இப்படி படிப்படியாக ஆசிரமங்களை அமைத்து மக்களுக்காக தொண்டாற்றியும் பல அரிய வைத்தியங்களையும் பல அரிய மருத்துவ குறிப்புகளையும் தந்து பல அரிய மருத்துவங்களையும் உண்டாக்கி மக்களுக்காக சேவை செய்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போது அவர்களிடத்திலே சீடர்கள் பலர் இருந்ததாக சரித்திரம். அதிலே முதன்மையானவர் நித்யானந்த சாமிகள் என்று சொல்லக்கூடிய கணேஸ்வரி, அதாவது பூனா அருகாமையில் கணேஸ்வரி என்றத்திலே சித்தி அடைந்த ஒரு ஞானி மகான் நித்யானந்த சாமிகள். அவரும் பிற்பாடு ஆசிரமத்தை கவனிக்க விஸ்வா, மாதவானந்தா, இப்படி 12 சீடர்களை உருவாக்கியிருக்கிறார். அவர்களை ஆசிரமவாதிகளாக மாற்றி ஆசிரமத்தை கவனிக்கவும் மக்களோடு மக்களாக வாழ்ந்து மக்களுக்கான சில பயிற்சியையும் சித்த வித்தையும் மக்களுக்கு தெரிவித்து கொண்டு வாழ்கிறார். அந்த சமயத்திலே அவர் உண்டாக்கிய விஷயம்தான் சித்த வித்தை. அவர் மக்களுக்காக போதித்த விஷயங்கள் தான் சித்த வேதம். அதிலே பல நூல்களை எழுதியிருக்கிறார். ஜாதி என்றால் என்ன, கேரள அனாச்சாரம், அந்த புத்தகத்தை படித்தால் உலகத்துக்கு உண்டான அனாச்சாரங்கள் எல்லாம் புரியும். மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மதம் என்ற பெயரிலே தன்னைத்தானே இம்சித்து தன்னைத்தானே அழித்து கொண்டு வாழும் நிலையை மக்களுக்கு உணர்த்துவதற்காக உண்டாக்கப்பட்ட நூல்தான் உலக ஜீவிதத்திற்கான சேமம் என்ற புத்தகம். இப்படி பல புத்தகங்களை எழுதி வாழ்ந்து கொண்டிருந்த ஞானபிதா 5 ஆசிரமங்கள் வாயில மக்களுக்காக மருத்துவ சேவை செய்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்திலே பல அற்புதங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். பிற்பாடு நாம் அவர் செய்த அற்புதங்கள் பலவற்றை தொகுத்து வெளியிட இருக்கிறோம்.
முதலில் அவர் வாழ்க்கை வரலாறை நாம் சுருக்கமாக பார்ப்போம். பிறகு அப்படி வாழ்ந்த மகான் ஞானபிதா சிவானந்தா பரமஹம்சர் பல நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கும் இந்தியாவில் பல இடங்களுக்கும் சென்று முடிவாக பழனியிலே, அதாவது திண்டுக்கல் அருகாமையுள்ள பழனியிலே கொடைக்கானல் செல்லும் வழியிலே ஒரு ஆசிரமத்தை அமைத்து சில சீடர்களோடு அங்கே வசித்து வருகிறார். முடிவாக இறைவனை அடையக்கூடிய வழியை கண்டுபிடித்து சமாதி செல்வதற்கான வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறார். முதலில் சமாதி அடைய அமர்ந்தவர் விஸ்வம் என்ற தன்னுடைய சீடனால் அந்த சமாதியிலிருந்து எழுப்ப பெறுகிறார். மீண்டும் விஸ்வத்தை வெளியே அனுப்பிவிட்டு தான் நிஷ்டையிலே அமர்ந்து மகா சமாதி அடைகிறார். அதற்கு காவலாக ஒரு பெண்மணியை அமைத்தார். என்னுடைய அனுமதியின்றி யாரையும் உள்ளே அனுப்பாதே என்று பழனி கொடைக்கானல் வழியிலே இருக்கக்கூடிய ஆசிரமத்தை முடிவாக அமர்ந்து இறைவன் திருவடியை ஞானபிதா சிவானந்த பரமஹம்சர் அடைகிறார். அதற்கு ஜீவன் முக்தி என்று பெயர், ஜீவ சமாதி என்று பெயர். இப்படி இந்த நிலையிலே இறைவனை அடைந்த மகான் ஞானபிதா சிவானந்த பரமஹம்சர் முடிவாக அந்த தன்னுடைய உடலையும் ஒரு புத்தகத்திலே ஒரு குறிப்பிலே எழுதி வைத்து, நான் சமாதி அடைந்த பிறகு இந்த உடலை கேரளாவில் உள்ள வடகரை என்ற இடத்திலே சமாதி வைக்குமாறு தன்னுடைய சீடர்களை கேட்டு முடிவாக வடகரையிலே தன்னுடைய சமாதியை அமைத்து மக்களுக்கு இன்றளவும் சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய, இன்றளவும் மக்களுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வாழும் பெரிய ஞானி மகான் நம்முடைய ஞானபிதா சிவானந்த பரமஹம்சர் ஆவார். அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் சுருக்கமாக பார்த்திருக்கிறோம். அவர் செய்த அற்புதங்களை தொடர்ந்து நாம் வெளியிட இருக்கிறோம். வாழ்த்துக்கள். நீங்கள் நலமுடன் வளமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். அன்புடன் பாஸ்கர சிவதாசன். சொந்தங்களே, நீங்கள் அனைவரும் திடதேகமும் தீர்காயிலும் நீங்கா செல்வம் பெற்று நீடூழி வாழ எல்லாம் வல்ல இறைவன் துணை கொண்டு வாழ்த்துகிறேன். வாழ்க நலமுடனும் வளமுடனும். வாழ்த்துக்கள்.